ஹாய் கைஸ், வெல்கம் டு மை அட்டி. ஒரு வாரமாக ஒழுங்காக பயிற்சி பண்ண முடியல. இனிமேட்டு ஒழுங்காக பண்ணணும்னு நினச்சிட்டு காலையிலே எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு சொக்காவை மாட்டிட்டு பயிற்சி கிளம்பிட்டேன். பொழப்புக்காக ஊரை விட்டு ஊர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நல்லது கெட்டதுன்னா அவசரத்துக்கு கூட போக முடியாதுன்னு. ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு விளையாட்டு சொல்லி கொடுத்த கோச்சுன்னு சொல்ல மாட்டேன். அவர் எல்லாமே நாங்கள் அத்தான் தான் கூப்பிடுவோம். அத்தானா அப்பான்னு அர்த்தம். அவங்க நேற்று தவறிட்டாங்க. திருச்சி கால்பந்து கழகத்தில் இருந்தவர் ஒரு அருமையான கால்பந்து வீரர், அதை விட ரொம்ப நல்ல மனிதர். அவர் எப்போ பார்த்தாலும் அவர் கேட்குற ரெண்டே கேள்வி, ஒன்று தினம் ப்ராக்டிஸ் பண்ணுறியாடா, ரெண்டாவது சாப்பிட்டியாடான்னு. அவர் கூட இருக்கும்போது அவரோட பிரைம் டைமில் விளாண்ட மேட்சஸ் பற்றிலாம் சொல்லுவார். மரடோனா, பூமா போட்டுனா ரொம்ப பிடிக்கும், ஆர்சனல் ஃபேன் நிறைய சொல்லுவார். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஒன்று நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணுறேன். என்னன்னாலும் சரி, டெய்லி கிரவுண்டுக்கு போயிட்டு விளையாடுறியோ இல்லையோ, உட்காந்து வேடிக்கையாச்சும் பார்த்துட்டு வாடா, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் போயிட்டு வாடான்னு சொல்லுவார். அப்போ அது எனக்கு வேற மாதிரி புரிஞ்சது. ஆனால் இப்போ தான் தெரிஞ்சது கிரவுண்டை நமக்கு மன நிம்மதியை தரும். அதான் அவர் சொல்லியிருக்காருன்னு. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, வி ஆல்வேஸ் லவ் யூ அத்தா. பயிற்சியை முடிச்சுட்டு காலை உனக்கு வடிச்ச கஞ்சி இருந்துச்சு, அதை குடிச்சிட்டு மதிய உணவு கட்டிட்டு சாமியை கும்பிட்டு நம்ம கேமர் கூட பொழப்பு கிளம்பிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஓவர், அதனால வீடியோ எடுக்க முடியல. பொழப்பு முடிச்சுட்டு போகும்போது சரியான பசி. நானும் ப்ளூ பாய் கல்லையை போட்டு சைஸா ஒரு கடை இருந்துச்சு, சரி இங்கேயே சாப்பிட்டு போயிடுவோம். ரெண்டு பேரும் சாப்பிட்டு கிளம்பிட்டு அப்படியே இன்னைக்கு நாட்டியை இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஸ்டாகிராம் மேட்ச் ஆகும். See you in next day. Bye guys.